ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் பிரியா ஷான். இன்றைக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ஒன்று காட்டப்போகிறேன். அதாவது பிஜன் ரீப்ரொடக்ஷன் லைஃப், அதாவது வந்து புறாவுடைய இந்த இனப்பெருக்க லைஃப் வந்து, அதாவது வாழ்க்கை வட்டம் எப்படின்றது தான் காட்ட போகிறேன். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் இது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் இந்த புறா வந்து கூடு கட்டும். ஒரு 3 மாதமாக நான் இதை நோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைக்கும் போது நான் வீடியோ எடுத்துக்கொள்வேன். ஆண் புறா என்ன செய்வாருன்னு சொன்னால், நிறைய தடியல், சின்ன சின்ன இலைக்குலைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பெண் புறாவுக்கு கொடுப்பார். அவர் வந்து நல்ல அழகான கூடெல்லாம் கட்டி அதில் வந்து பெண் புறா அப்படியே இருப்பார். ஆண் புறா தான் அடிக்கடி போய் என்ன செய்வாருன்னு சொன்னால், அவருக்குரிய சாப்பாடுகள், இந்த தடி இலைகுலைகளை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து இந்த பெண் புறாவோட என்ன செய்வாருன்னு சொன்னால், தன்னுடைய இனப்பெருக்க லைஃப்பை வந்து அழகாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டைமில் வந்து இவ 2 பேருமே நல்லா ஹாப்பியாக இருப்பினும். அப்போ அடிக்கடி இப்போ ஆண் புறா என்ன செய்வார், வருவதும் போவதுமாக இருப்பார். பெண் புறா அப்படியே அடகாத்து கொண்டிருக்கும். அந்த டைமில் முட்டை போட்டு அது வந்து குஞ்சும் பொரிச்சிடும். பிறகு என்ன செய்யும்னு சொன்னால், இந்த புறாவுடைய வாழ்க்கை வட்டத்தில் வந்து இந்த குஞ்சு வந்து என்ன செய்யும்னு சொன்னால், குஞ்சு பொரிச்ச அப்புறம் அந்த குஞ்சை வந்து தானாக இயங்குற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இவையை வந்து கொண்டு வந்துடுவினம். குஞ்சு வந்தால் பிறகு அந்த ஆண் புறா என்ன செய்யணும்னு சொன்னால், நிறைய கூடு கலையாமல் இருக்கிறதுக்கு கொண்டு வருவார். இன்னும் தடிகளை சேகரித்து கொண்டு வந்து கொடுத்து அப்பா அம்மா பிள்ளைகள் மாதிரி அப்படி ஒரு ஃபேமிலியாக நல்லா ஹாப்பியாக இருப்பினோம். அதுக்கு பிறகு என்ன செய்வினோம்னு சொன்னால், தங்களோட பிள்ளைய அவை தாங்களாக இயங்க விடணும் தானே. 5 அறிவு படைத்த அந்த ஜீவனுக்கு அந்த அறிவு இருக்குன்றதை கண்டு நான் வியப்படைஞ்சேன். அதை வடிவ நான் அவதானிச்சேன். நான் அதை என்ன செய்வேன்னு சொன்னால், வந்து டெய்லி எல்லாருமே ஹாப்பியாக இருந்துட்டு பிறகு அந்த குஞ்சை என்ன செய்வினோம்ட்டு தனியாக இயங்குற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவினோம். அது வந்து 7 to 28 நாட்களுக்கு அந்த பிறந்த குஞ்சு வந்து தனியாக பறந்து தன் செயற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த பறவை கட்டின கூடு வெறுமையான நிலையாக இருக்கும். அதுதான் எம்டி நெஸ்ட்ன்னு சொல்லுவோம். எம்டி நெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி புறா வந்து இனப்பெருக்க காலங்கள் வந்து கூடுதலாக மார்ச், ஜூன், ஜூலைக்கு நடக்கும். அதை விட ஆகஸ்ட், நவம்பருக்குள்ளேயும் திருப்பி இந்த புறா திருப்பியும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அதே புறாக்கள் இனப்பெருக்கம் செய்கிற நிலையால் நான் தொடர்ந்து அவதானித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறா உடைய இனப்பெருக்க லைஃப். தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். இப்படி நான் எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது டிஃப்ரெண்டான வீடியோ போடுவேன். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.